பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் பொரியல். பாவக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: பாவக்காய் 1/2 கிலோ, பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச், 1 வெங்காயம், 2 பச்சை மிளகா, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, கடுகு, ஒரு தக்காளி. இப்போ நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா 2 போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த எசன்ஸ் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு பச்சை மிளகா. அது அந்த நேரத்தில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாவக்காவை அதுக்குள்ளே போட்டுடலாம். பாவக்காய் இருக்கிற கொட்டை எடுத்துக்கோங்க. கொட்டை இருந்தாலும் ரொம்ப கசக்கும். நம்ம அதை நல்லா முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆயில் எல்லா பாவக்காயிலையும் விழுற மாதிரி. பாருங்கள், ஆயில் எல்லா பாவக்காய்க்கும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் பாவக்காவை கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. பாருங்கள், பாவக்காயிலேருந்து அந்த பச்சை கலர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது தெரியுது. இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் அப்பப்போ கிண்டினேன். இப்போது கலர் நல்லாவே டிஃபர் ஆகிருக்கு. அந்த ஒரு க்ரீனிஷாக இருந்த பாவக்காய் இப்போ இல்லை. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். அப்புறம் இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஏன் வெங்காயமும் கருவேப்பிலையும் இப்போ போடுறோன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டே போட்டுட்டோன்னா பாவக்காய் வேக கொஞ்சம் லேட் ஆகும். அந்த நேரத்தில் வெங்காயமும் கருவேப்பிலையும் கரிஞ்சிடும். அதனால நம்ம பாவக்காய் பாதி வெந்ததுக்கப்புறமா போட்டிருக்கோம். ஸோ அது கரெக்டாக ஈக்குவலாக ஃப்ரை ஆகும். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எனக்கு இப்போது ஆயில் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை பண்ணும்போது ட்ரையாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், அதாவது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதை போட்டிருக்கோம். நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆயில் பத்தலைன்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 3-4 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா வெங்காயமும் வந்து நல்லா வெந்திருக்கு. இதுக்கு தாங்க சொன்னேன், வெங்காயம் வந்து முதலே போட்டிருந்தோன்னா வெங்காயம் வந்து இந்நேரத்துக்கு கரிஞ்சு போயிருக்கும். இப்போ வந்து 2 பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் விட்டு விட்டு வதக்கலாம், ஆனால் அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம். பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது. நீங்கள் ட்ரையாக வேணும்னு நினச்சா இதுவே போதும். பட் நான் இதை வந்து சப்பாத்திக்கு செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சம் சப்ஜி மாதிரி வேணும் அப்படின்னால நான் ஒரு தக்காளி போடுறேன். அதுவும் இல்லாமல் தக்காளி போட்டால் நம்மளுக்கு அவ்வளோ கசப்பு தெரியாது. இது திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து தக்காளி வந்து ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இதை நீங்கள் ஓப்பன்லேயே பண்ணலாம். அந்த ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓப்பனில் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த லைட் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். பாருங்கள், அந்த தக்காளி நல்லா வெங்காயத்தோடவும் பாவக்காயோடவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஸ்பைஸ் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ கூட நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள், கலர் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம சுவையான பாவக்காய் பொரியல் தயார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
See you on my next video. Until then, bye bye. This is Niveta signing off.